ஒரு சாதாரணமான வெறும் உணவை கொண்டிருக்கும் ஒரு விருந்து அல்ல. அதை தாண்டி இறைவனை சந்திக்கும் இடமாக, மனமாறும் இடமாக ஆண்டவர் அதை மாற்றினார். திருவிருந்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நற்கருணையை கொடுத்தது உணவின் சூழலில்தான். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுதுதான் அவர் அப்பத்தை எடுத்து பிற்று அவர்களுக்கு கொடுத்தார். இது என்னுடைய உடல், என்னுடைய ரத்தம் என்று சொல்லி. அதுவும் ஒரு உணவின் சூழலில் தான். உயிர் தெழுந்த பின் மீண்டுமாக தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சீடர்களை அழைத்து சொன்ன வார்த்தைகள், வாருங்கள் உணவருந்தலாம், வாருங்கள் உணவருந்தலாம். அப்படி என்றால் இந்த உணவு சாப்பாடையும் தாண்டி ஒரு பெரிய செய்தியை நமக்கு கொடுக்கிறது. விசேஷமாக ஆண்டவர் ஏற்படுத்திய இந்த திருவிருந்து, நற்கருணை விருந்து இன்று வரை திருச்சபையை இணைத்து கொண்டிருக்கிறது. ஆதி திருச்சபை இணைத்த ஒரே அதிசயம் என்று சொன்னால் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்று பொது காலத்தின் 20வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடந்த ஞாயிறன்று நாம் வாசித்த நற்செய்தியின் கடைசி வரி இன்றைய நற்செய்தியின் தொடக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்த வாரம் சொல்லி முடித்தார், நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள அப்பம் என்று சொல்லி. இன்று அதே வார்த்தையோடு தான் இன்றைய நற்செய்தியை தொடங்குகின்றார். இன்று தொடர்ந்து சொல்வார், மானிட மகனின் தசையே உண்மையான உணவு, அவருடைய இரத்தமே உண்மையான பானம் என்று சொல்லி. என் தசை உண்டு, என் இரத்தத்தை குடிப்பவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நான் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவருடைய இந்த போதனை யாருக்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் மாறாது. யார் ஆண்டவரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் இந்த போதனையை ஒருபோதும் மாற்ற மாட்டார். இது உறுதியான நிரந்தரமான கற்பனை. ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஒரு மாபெரும் கட்டளை. மீண்டுமாக அந்த உயிருள்ள அப்பத்தின் திருபலியில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த திருபலியை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க தடையாக நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது, அதற்கென 7 தூண்களை செதுக்கி இருக்கின்றது. அது தன் பழிவிலங்குகளை கொண்டு திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று, அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது, வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் பலத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அப்படியெனில் தீச்சொல்லி நின்று உன் நாவை காத்திடு, வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. தீமையை விட்டு விலகு, நன்மையையே செய், நல் வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 15 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாட்கள் பொல்லாதவை. ஆகவே
காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிலியாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது தசையே உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது தசையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய தசையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது தசை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது தசையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டார்கள், இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வார். இது கிறிஸ்துவின்
நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் மக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இது உறுதியான, நிரந்தரமான, யாருக்காகவும் எதற்காகவும் எப்போதும் மாறாத ஒரு போதனை. யார் ஆண்டவரோடு இருந்தாலும் விட்டு சென்றாலும் இந்த போதனையை ஆண்டவர் ஒருபோதும் மாற்ற மாட்டார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். அநேகர் ஆண்டவரை விட்டு சென்று விடுவார்கள் இந்த போதனைக்கு பிறகு. அன்று மட்டும் அல்ல, இன்று கூட அநேக கிறிஸ்தவர்களுக்கு நற்கருணை என்னும் ஒரு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை நம்ப முடியவில்லை. இது இப்பொழுது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த பொழுதே இருந்தது. இந்த மாபெரும் உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, அதை விசுவாசிக்கக்கூடிய சக்தி, அந்த உறுதியான போதனையை உள்ளத்தில் வாங்கக்கூடிய ஆற்றல் அநேகருக்கு இல்லை. நாம் இங்கு குழும்பி இருக்கிறோம் ஆண்டவருடைய திருப்பீடத்தின் முன் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்களே, உண்மையிலும் பாக்கியவான்களே. ஏனென்றால் நாம் விசுவாசத்தோடு அந்த வானிலிருந்து இறங்கி வரும் அந்த உயிருள்ள உணவை பெற்றுக்கொள்ளதான் திருப்பீடத்தின் முன் குழும்பி இருக்கிறோம். இந்த ஒரு கற்பனைக்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களையும் மக்களையும் படிப்படியாக தயாரித்து கொண்டே வந்தார். 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் தியானித்தோம். ஆண்டவர் அந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுத்தார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்தார். அதன் வழியாக அந்த மக்களுக்கு, நம் அனைவருக்கும் அவர் தந்த பாடம், நான் எந்த வேளையிலும் எங்கும் உங்களுக்கு உணவு கொடுத்து பாதுகாக்கும் தேவனாக இருக்கிறேன். எல்லோரும் முடியாது என்று சொன்னாலும் என்னால் முடியும் என்பதை ஆண்டவர் அங்கு உணர்த்துகிறார். 200 தினாரிகளுக்கு நாம் அப்பத்தை வாங்கினாலும் இவர்களுக்கு ஒரு தொண்டு கூட கிடைக்காது என்று அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது அவர்களை அமரச் செய்யுங்கள். எது உங்களால் இயலவில்லையோ அது என்னால் முடியும். என் மக்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னால் உணவு கொடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். அதைத் தொடர்ந்து அந்த மக்கள் ஆண்டவரை தேடி வரும் பொழுது எந்த உணவிற்காக அவர்கள் உழைக்க வேண்டும், எது நிரந்தரமான உணவு என்பதை அவர்களுக்கு சொல்கிறார். நீங்கள் அழிந்து போகும் உணவுக்கு அல்ல, அழியாத உணவுக்காக உழையுங்கள். அப்படி சொல்வதின் வழியாக அந்த அழியா உணவு எது என்பதன் கற்பனையை கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தியில் கடந்த வாரமே ஆண்டவர் சொல்லிவிட்டார், வானிலிருந்து இறங்கி வந்த அந்த அழியா உணவு நானே. இந்த உணவை உண்போர் ஒருபோதும் அழிந்து போக மாட்டார். அவர் உணவு கொடுக்கும் இறைவனாக இருக்கிறார். அந்த உணவு நிலையான உணவாக இருக்கிறது. யார் அந்த உணவை உண்கிறார்களோ அவர்களும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் கற்பிக்கின்றார். கடந்த ஞாயிறன்று நாம் தியானித்தோம், எப்படி எலியா இறைவாக்கினர் ஆண்டவரை சீனாய் மலையின் மேல் சந்தித்து ஆண்டவர் அவரை பலப்படுத்தினாரோ, நம்முடைய இந்த கிறிஸ்துவ பயணத்தில் நம்முடைய சீனாய் மலை ஆண்டவர் பலியாகும் இந்த பீடம்தான். இங்கிருந்துதான் நம் இறைவன் நம்மை சந்திக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார் அவருடைய வார்த்தையின் வழியாக. இன்று இந்த திருப்பீடத்தில் அவர் நமக்கு உணவாக வருகின்றார், நமக்கு ஆன்மீக உணவாக, நிரந்தர உணவாக வருகின்றார் என்பதை உணர்த்துகின்றார். இது இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மீட்பின் வரலாறை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த உணவு விருந்து என்பது மிகவும் முக்கியமானது. ஆண்டவர் அநேக பெரிய பெரிய பாடங்களை, பெரிய பெரிய அதிசயங்களை, போதனைகளை இந்த உணவு எனும் சூழலில் தான் கொடுத்திருக்கிறார். இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப்
a meal or in the context of a banquet. ஒரு உணவின் சூழலில் தான் கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்களை அவர் அடிமை தலையிலிருந்து மீட்டு வரும் பொழுது அங்கு ஒரு விருந்து, பாஸ்கா திருவிருந்து. அந்த உணவின் வழியாக ஆண்டவர் எப்படியெல்லாம் அந்த இஸ்ரவேல் மக்களை அன்பு செய்தார், காக்கும் தேவனாக இருக்கிறார், வழிநடத்தும் தேவனாக இருக்கிறார் என்பதை அந்த திருவிருந்து அவர்களுக்கு உணர்த்துகிறது. அது ஒரு உணவின் சூழலில் தான் நடந்தது. இன்றும் இஸ்ரவேல் மக்கள் அந்த பாஸ்கா உணவை கொண்டாடி கொண்டேதான் வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை அவர்கள் குடும்பமாக அமர்ந்து தியானிக்கும் பொழுது அதை ஏற்பாடு செய்ததும், பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை அவர் ஏற்பாடு செய்ததும் அந்த பாஸ்கா உணவின் சூழலில் தான். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அநேக இடத்தில் இந்த உணவு அல்லது திருவிருந்து சூழலில் தான் அநேக மிக முக்கியமான போதனைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். மத்தேயுவை அவர் அழைத்த பொழுது மத்தேயு ஆண்டவருக்கு அவருடைய இல்லத்தில் ஒரு விருந்தை கொடுக்கின்றார். அந்த விருந்தானது மத்தேயுனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு விருந்து, ஆண்டவரை சந்தித்த விருந்து. அது வெறுமனே உண்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்திருந்த உணவு அல்ல. அதையும் தாண்டி அங்கு அவர் ஆண்டவரை சந்தித்தார். மத்தேயுனுடைய வாழ்க்கை மாறியது, நோக்கம் மாறியது, எண்ணம் மாறியது. மத்தேயுனுடைய வீட்டில் ஆண்டவர் ஒரு விருந்தை உண்ணுகிறார். ஜக்கேயுவின் வீட்டில் ஆண்டவரை கூப்பிடுகிறார், ஜக்கேயே இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் உணவு அருந்த வேண்டும். அந்த விருந்தானது ஜக்கேயுனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது, ஜக்கேயுனுடைய சிந்தனையை மாற்றி அமைத்தது. இது வெறுமனே ஒரு சாதாரணமான வெறும் உணவை கொண்டிருக்கும் ஒரு விருந்து அல்ல. அதை தாண்டி இறைவனை சந்திக்கும் இடமாக, மனமாறும் இடமாக ஆண்டவர் அதை மாற்றினார், திருவிருந்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நற்கருணையை கொடுத்தது உணவின் சூழலில்தான். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுதுதான் அவர் அப்பத்தை எடுத்து பிற்று அவர்களுக்கு கொடுத்தார், இது என்னுடைய உடல், என்னுடைய ரத்தம் என்று சொல்லி. அதுவும் ஒரு உணவின் சூழலில் தான். உயிர் தெழுந்த பின் மீண்டுமாக தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சீடர்களை அழைத்து சொன்ன வார்த்தைகள், வாருங்கள் உணவருந்தலாம், வாருங்கள் உணவருந்தலாம். அப்படி என்றால் இந்த உணவு சாப்பாடையும் தாண்டி ஒரு பெரிய செய்தியை நமக்கு கொடுக்கிறது. விசேஷமாக ஆண்டவர் ஏற்படுத்திய இந்த திருவிருந்து, நற்கருணை விருந்து இன்று வரை திருச்சபையை இணைத்து கொண்டிருக்கிறது. ஆதி திருச்சபை இணைத்த ஒரே அதிசயம் என்று சொன்னால் ஆண்டவருடைய திருவிருந்து மட்டும்தான். அன்றிலிருந்து இன்று வரை திருச்சபையில் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கிறது. இவை அனைத்தின் நடுவிலும் ஆண்டவர் இன்றும் திருச்சபையை இணைக்கிறார் என்று சொன்னால் இந்த திருவிருந்தில் தான். நாம் அனைவரும் நம்முடைய வேறுபாடுகளை மறந்து இந்த ஆண்டவருடைய திருப்பீடத்தின் நாம் ஒன்றிணைகின்றோம். இன்று இதன் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்பிக்கும் பாடம் என்ன? இந்த திருவிருந்தானது இறைவனை நாம் சந்திக்கும் இடமாக இருக்கிறது. இந்த உணவு அருந்தும் நேரம் இறைவனுடைய புகழை பாடும் நேரமாக இருக்குது. பாஸ்கா திருவுணவு, சபத் திருவுணவு, இறைவனுடைய புகழை பாடும் நேரம். அவர் எப்படியெல்லாம் என்னை காத்தார், என்னை மீட்டார் என்று இறைவனை பற்றி அவர்கள் பேசக்கூடிய நேரமாக இருக்கிறது. சாப்பிடும் நேரம் யூதர்களுக்கு விசேஷமாக அந்த சபத் உணவு இறைவன் எப்படி அவர்களுக்கு தந்தையாக வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக உணவருந்தும் நேரம் இருக்கிறது. அது இறைவனை சந்திக்கக்கூடிய நேரம், இறைவனுடைய அன்பையும் வாழ்வையும் பெற்றுக்கொள்ளும் நேரம். திருவிருந்தில் அதுதான் நடக்கிறது. இங்கு வாழ்வு தரும் இறைவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் நம்மோடு பேசுகின்றார். அவருடைய அன்பை, மகிழ்வை நம்மோடு, மகிழ்ச்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இது பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. விருந்து மனம் மாறும் நேரமாக இருக்கிறது.
இப்படி இந்த விருந்தை பார்க்கும் பொழுது இது வெறுமனே உணவு மற்றும் அல்ல. பாஸ்கா திருவிருந்தை பிடித்து ஆண்டவர் நமக்கு வாழ்வு தரும் நற்கருணை திருவிருந்து. இது வெறுமனே உணவு மட்டுமல்ல. நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டிற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு திருமண விருந்துக்கு நீங்கள் செல்கிறீர்கள். அங்கு உங்களிடம் யாரும் பேசவில்லை, யாரும் உங்களை அழைக்கவில்லை. நீங்கள் செல்கிறீர்கள். சென்று அங்கு வெறும் உண்டுவிட்டு வீட்டிற்கு வந்தால் அந்த விருந்து எப்படி உங்களுக்கு இருக்கும்? நிச்சயமாக அதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரும் பேசல என்கிட்ட, யாரும் வான் கூட சொல்லல. ஒரு விருந்து என்றால் அங்கு நாம் சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதுதான் அந்த விருந்திற்கு அடையாளம். இன்று இந்த திருவிருந்தின் வழியாக நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்கின்றார். நம்முடைய குடும்பங்களில் நிச்சயமாக உணவருந்தும் நேரம் வெறுமனே சாப்பிடும் ஒரு நேரம் அல்ல. வெறுமனே சாப்பிடும் ஒரு நேரம் அல்ல. என்னுடைய வீட்டில் நான் சாப்பிடுகிறேன், வெறும் உணவை மட்டும்தான் நான் அங்கு பார்க்கிறேன், நிச்சயமாக அல்ல. அது ஒருவரை ஒருவர் சந்திக்கும் நேரமாக இருக்கிறது. ஒருவரை ஒருவர் நாம் பார்த்து மகிழும் நேரமாக இருக்கிறது. ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ளும் நேரமாக இருக்கிறது. நம்முடைய கருத்து வேறுபாடுகளை மறக்கும் நேரமாக இருக்கிறது. நான் உணவு அருந்தும் நேரத்தில் என்னுடைய வேறுபாடுகளை மறக்கும் நேரமாக இருக்கிறது. எப்படி நம்முடைய வேறுபாடுகளை எல்லாம் மறந்து நாம் இந்த திருவிருந்தில் ஒன்றாக ஒரே குடும்பமாக இணைகிறோமோ அப்படி நம்முடைய வீட்டில் உண்ணும் உணவு நம்முடைய உள்ளம் மாறும் நேரமாக, நம்முடைய மனநிலை மாறும் நேரமாக இருக்கிறது. இதை இன்று இந்த திருவிருந்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அநேக நேரத்தில் நான் சொன்னது போல ஆண்டவர் தன்னுடைய சிறந்த போதனைகளை கொடுத்தது அந்த உணவின் சூழலில்தான். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணுலகத்தை, இறைவனுடைய இறை ஆட்சியை ஒரு திருமண திருவிருந்துக்குத்தான் ஒப்புக் கொடுக்கிறார். விண்ணரசு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார் ஒரு உவமையில், அரசன் ஒருவன் தன்னுடைய மகனின் திருமணத்திற்காக அனைவரையும் அழைக்கிறான். எல்லோரையும் போய் அழைத்து வாருங்கள். திருவிருந்தின் சூழலை இறை ஆட்சிக்கு ஒப்பிடுகிறார். இறைவனை சந்திக்கும் இடமாக இருக்கிறது. இன்று நம்முடைய குடும்பங்களில் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து, அது உணவு மட்டுமல்ல, வெறும் சாப்பிடும் சமயம் மட்டுமல்ல. எப்படி இந்த திருவிருந்துகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அது பகிர்ந்து கொள்ளும் நேரமாக, அரைவணைக்கும் நேரமாக, ஆண்டவரை நாம் சந்திக்கும் நேரமாக, மனமாறுதலின் நேரமாக, அவருடைய புகழை பாடும் நேரமாக இருக்கிறதோ, அப்படி நம்முடைய குடும்பங்களில் நாம் சாப்பிடும் நேரம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் நேரமாக இருக்கிறது. ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ளும் நேரமாக, அவர்களோடு பேசும் நேரமாக இருக்கிறது என்பதை இந்த ஆண்டவருடைய திருவிருந்து இன்று நமக்கு உணர்த்துகிறது. இந்த திருவிருந்தில் இணைந்தால் மட்டுமே நம்மால் அந்த உணவில் இணைய முடியும். நாம் இங்கு முழுமையாக இணையாவிட்டால் நிச்சயமாக அங்கு நம்மால் இணைய முடியாது. இன்று ஆண்டவர் நம்மை இணைக்கிறார். இந்த பலிபீடம் நம்மை இணைக்கிறது. நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து உண்ணும் உணவானது உங்களை இணைக்கும் நேரமாக இருக்கிறது. ஆதி திருச்சபையை இணைத்ததே ஆண்டவருடைய திருவிருந்துதான். புனித பவுலடிகளாரும் புனித பேதுருவுக்கும் அநேக கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அவர்கள் இருவரையும் இணைத்ததே ஆண்டவருடைய பலிபீடம்தான், அந்த திருவுணவின் பீடம்தான். இல்லை என்றால் அவர்கள் பிரிந்து விட்டிருப்பார்கள். அத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தது. சீடர்களிடையே அத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தது. நமக்கு தெரியும். மத்தேயுவை அநேகருக்கு பிடிக்காது. அந்த 12 பேர்களில் மத்தேயுவை பிடிக்காது. ஏனென்றால் அவர் வரி தண்டுவர், யூதர்களுக்கு விரோதமாக இருந்தவர். ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொள்கிறார், சீடர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படி இத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த சீடர்களை இணைத்த சக்தி ஆண்டவருடைய திருவிருந்து. உங்களுடைய குடும்பம் இணைய வேண்டும் என்று சொன்னால்
ஆண்டவர் சொல்கிறார், இந்த உணவில் நீங்கள் இணைவது போல உங்களுடைய இல்லத்தின் உணவிலும் இணையுங்கள். அது நீங்கள் இணையும் நேரமாக இருக்கிறது, சந்திக்கும் நேரமாக இருக்கிறது, மனம் மாறுதலின் நேரமாக இருக்கிறது. இதை நாம் மறந்துவிட்டால் நிச்சயமாக அநேக நேரத்தில் நாம் சொல்லும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க ஃபாதர் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் ஒரு நேரத்தில் வேலைக்கு போகிறாங்க, ஒன்றா சேர்ந்து சாப்பிடவே முடியறதில்ல, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, அவங்கவுங்க டைம் டேபிள், அதுக்கு பிரகாரம் உட்காந்து சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் அனைவரும் உழைப்பது உங்களுடைய குடும்பத்திற்காகத்தான். நான் அநேக நேரத்தில் சொல்வது போல, நீங்கள் உலகையே உங்களதாக்கி கொண்டாலும் உங்களுடைய குடும்பத்தை இழந்து விட்டால் உங்களுக்கு அதனால் கிடைக்கும் பயன் என்ன? வேலைக்கு போறீங்க, எல்லாம் பண்றீங்க, எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டீங்க, உங்களுடைய குடும்பத்தை இழந்து நின்றால் அதனால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன? உங்களுடைய பிள்ளைகளை இழந்து நின்றால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன? ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிடவே முடியாது, எங்களால் ரொம்ப வேலை செய்யுங்க, நல்லது. அதனுடைய பலனாக உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் இழந்து நின்றால் உங்களுக்கு கிடைக்கும் பயன்தான் என்ன? உங்களுடைய பிள்ளைகளை இழந்து நின்றால் உங்களுக்கு கிடைக்கும் பயன்தான் என்ன? நீங்கள் உழைத்து உழைத்து இறுதியில் ஆண்டவர் சொல்வது போல, ஒருவன் உலகையே தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் அவனுக்கு கிடைக்கும் பயன்தான் என்ன என்று சொல்லி இன்று ஆண்டவர் உணர்த்துவது அதுதான். நீங்க சொல்லலாம், ஃபாதருக்கு என்ன தெரியும், நம்ம அவ்வளோ பிஸியாக இருக்கிறோம், வீட்டில் எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர். ஆனால் இன்று நாம் நம்முடைய குடும்பத்தை இணைக்காவிட்டால் நிச்சயமாக நம்முடைய குடும்பம் இணையாது. ஆண்டவர் அப்போஸ்தலர்களை அந்த உணவில் தான் இணைத்தார். ஆண்டவருடைய அந்த திருவுணவு தான் அப்போஸ்தலர்களை இணைத்தது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து அவர்களோடு உடலின் அளவில் இல்லாத நேரத்திலும் அப்போஸ்தலர்களை இணைத்தது ஆண்டவருடைய திருவிருந்து தான். அந்த விருந்து தான் அப்போஸ்தலர்களை ஒன்றாக வைத்தது. அந்த விருந்து தான் அப்போஸ்தலர்களுக்கு தைரியம் கொடுத்தது. அந்த திருவிருந்து தான் அப்போஸ்தலர்களுக்கு வாழ்வு கொடுத்தது. இன்று வரை இந்த திருவிருந்தில் தான் திருச்சபையை ஆண்டவர் தொடர்ந்து இணைத்து கொண்டே வருகிறார். தொடர்ந்து உங்களையும் என்னையும் சந்தித்து கொண்டும் நமக்கு தைரியம் சொல்லிக் கொண்டும் நமக்கு சக்தி கொடுத்து கொண்டும் இருக்கிறார். இன்று வரை தொடர்ந்து செய்வார். நாம் இங்கிருந்து பெற்றுக்கொள்வதை நம்முடைய குடும்பத்தில் கொண்டாட வேண்டும். நாம் இங்கிருந்து கற்றுக்கொள்வதை நம்முடைய குடும்பத்தில் வாழ வேண்டும். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இங்கு ஆண்டவர் இணைக்கிறார் அவருடைய விருந்தில் என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்தை நான் உணவில் இணைக்க வேண்டும். இல்லை என்றால் நான் கற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரிடமிருந்து. இங்கு ஆண்டவர் என்னை ஒன்று சேர்க்கிறார் என்றால் என்னுடைய குடும்பத்தை நான் ஒன்று சேர்க்க வேண்டும். இங்கு ஆண்டவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதை நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும். ஒவ்வொரு திருபலியிலும் சென்று வாழுங்கள் என்று குருவானவர் சொல்கிறார். இது வாழ்க்கை பலியாக இருக்கிறது. வெறுமனே ஒரு சடங்கு அல்ல, ஒரு வெறுமையான கொண்டாட்டம் அல்ல, இது வாழ்க்கை பலி. இந்த பலியில் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். இந்த திருவுணவில் நம்முடைய வாழ்வு மாற வேண்டும், நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும். மத்தேயுவுக்கு மாறியது போல, ஜக்கேயுவுக்கு மாறியது போல அநேகர்களுக்கு அந்த திருவிருந்தில் தான் மாற்றமே. இன்று ஆண்டவரை இந்த திருவிருந்தில் வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக சந்திப்போம். அவரை நாம் உட்கொள்ளும் பொழுது நமக்கு வாழ்வு உண்டு. அவரை உட்கொள்ளும் பொழுது நமக்கு வழி உண்டு. நிச்சயமாக நாம் அவரிலும் அவர் நம்மிலும் இருப்பார். இந்த விருந்தானது ஆண்டவரோடு இணையும் நேரமாக இருக்கிறது. ஆகையால் அவரோடு இணைந்தவர்களாக நம்முடைய சிந்தனையெல்லாம் இதோ இந்த திருப்பிடத்தில் வைத்து, ஆண்டவரே நீர் வருகின்றீர், உம்மை முழுமையாக என்னுடைய விருந்தாக வருகின்றீர், எனக்கு வாழ்வாக வருகின்றீர், நான் உண்மையிலேயே பேறு பெற்றவள் என்று ஆண்டவரை வாழ்த்திய வண்ணமாக திருவலியை தொடர்ந்து நாம் கொண்டாடுவோம். நம்முடைய கண்களை மூடுவோம். இந்த பாடலின் வழியாக வானிலிருந்து இறங்கி வரும் அந்த உயிருள்ள உணவை வாழ்த்துவோம், அவரை ஆராதிப்போம், வணங்கிடுவோம். செம்மறியின்
விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை ஒன்றிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை ஒன்றிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை இந்த திருப்பீடத்தில் சந்திக்கின்றோம். இந்த திருப்பீடத்திலிருந்து தான் அவர் நமக்கு வாழ்வு தரும் உணவாக வருகின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய ஜெபங்களையும் இந்த திருப்பீடத்தில் வைப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மென்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் இறைவா, உமது திருப்பணிக்காக அழைக்கப்பட்ட எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் நன்றியின் பாதையில் இறை மக்களை வழிநடத்தி அனைவரும் இறையரசின் ஒரே குடும்பமாக வாழச் செய்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா மென்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் உறைவிடமே இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் அனைவரும் சேவையை பெற அல்ல, சேவை செய்திடவே வந்துள்ளோம் என்பதை உணர்ந்தவர்களாக மக்களின் தேவையறிந்து உதவும் நல்ல மனம் படைத்தவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா மென்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, எங்கள் தேவைகளில் உதவுவோரை நாங்கள் என்றும் நன்றியுடன் நினைவு கூறவும், அவர்களின் தேவைகளில் எங்களால் இயன்ற உதவிகளை செய்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா மென்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, வாழ்வின் போராட்டங்களில் சிக்கி தவிக்கின்றவர்கள், கவனிக்க ஆட்கள் என்று வாடுகின்ற நோயாளிகள், அனைத்துமிருந்தும் யாரும் மற்றவர்களாக தனிமையில் துன்புறுவர்கள், குணமாக முடியாத நிலையில் மிக்க வேதனையில் வருந்துபவர்கள், உமது ஆறுதலையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொள்ளவும், உமது அன்பை முழுமையாக தூய்த்துணர்வும் உதவிட வேண்டுமென்று இறைவா மென்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். விசேஷமாக யாரெல்லாம் ஆண்டவருடைய இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிப்போம். நற்கருணை நாதரில் விசுவாசம் இழந்திருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபியுங்கள் என்ற அநேகர் நம்மை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் வழியாக நாங்கள் வாழ்வு பெறும் இந்த திருவுணவில் பங்கு கொள்ள எங்களுக்கு அருள் கூர்ந்தீரே. இந்த திருவுணவின் வழியாக நாங்கள் உம்முடைய வாழ்வை பெற்றுக்கொள்ளவும், உமோடு இணைந்திருக்கவும், உம்மிடமிருந்து கற்றுக்கொள்வதை எங்கள் வாழ்க்கையில் வாழ்வாக்கிடவும் தேவையான அருள் வரங்களை தந்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்வில்லை அதில் பயனில்லை.